ஓட்டு வாங்கிட்டு போனவங்க ஏரியா பக்கமே யாரும் வருவது கிடையாது. அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? ரோடு போட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அத பத்தி கேட்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? இந்த எம்எல்ஏ நிற்கக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட எல்லாம் குறைபாடெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒருத்தரையும் என்ன எவ்வளவு கான்டாக்ட் பண்ணவங்கள உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த தொகுதி மக்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? எம்எல்ஏ எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். ஒருத்தர் செய்வோங்கிறதுல தான் இருக்கிற வழியே ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? நம்ம வாசல் தேடி சாரல் வரும் திருவானம் தூவும் தூரல் வரும். ஐயா, நம்ம ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில வந்து எம்எல்ஏவுக்கு நிக்கிறோம். சுயேட்சையா கட்சிலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த முதியோர் பணங்கிறது வருதுங்களா? இல்லைங்க. 3-4 ட்ரிப்பு எழுதி போட்டு பார்த்தேன். அதுல எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. நமக்கு நிலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆளாதான் இருக்கோம். 60 வயசுல இருந்தே எழுதி 2-3 ட்ரிப்பு கொடுத்துட்டேன். எம்எல்ஏ நிற்கக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட எல்லாம் குறைபாடெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒருத்தரையும் என்ன எவ்வளோன்னு அதை கான்டாக்ட் பண்ணவங்கள நானும் அதை விரும்பல. ரோடு போட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. போல் தெருவுல இருந்து உள்ளார வர இடத்துல போட முடியும். இதான் 2 நேரமும் வர மாட்டேங்குது. ஒரு நேரம் மட்டும் தான் விடுறாங்க. அந்த ஒரு வாட்டியும் அந்த 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் விடுறாங்க. ரொம்ப நேரமும் விட மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு பிரச்சனை. இங்க தண்ணி பிரச்சனை தான் வந்தோம். தண்ணி பிரச்சனை. இத பத்தி யார்ட்டையாவது நீங்க சொல்லி எங்க மீட்டிங்ல சொல்லி பார்த்தோம். செய்யறோம் நாங்க தான். தண்ணிலாம் ஒரு வேலை தாங்க வருது. 5 லெவல்ல காலையில வர்றதுதான். காலைல வர. ஆமா, அந்த காலையில வர்றதுதான். மத்தியானம்லாம் வராது. அதுல நம்ம அதை கொண்டு பாத்துக்கிட்டா அங்கெல்லாம் ரோட்டு வசதி இல்லதான், ஒழுங்கதான். அதோட அப்படியே இருக்கு. விபதியா ஆனவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்கல்லங்க, அது வரலங்க. எழுதி எல்லாம் போட்டங்க வரலங்க. கேட்கறதுக்கு என்ன சொல்லுதுவா, இப்ப இந்த 1000 ரூபாய் காரிடு பணம் வாங்குறோம்லங்க, இது அதுக்கு நீ எழுதி போட்டுனா இந்த பணம் வராது சொல்லுதுவா. சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம். தண்ணி தான் சரியான முறையில வேற வழிக்கு வந்து சேர மாட்டேங்குது. இந்த ரோடு போட்டவும் சரியில்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? எங்க உங்க வீட்டை வருங்க. இல்ல இந்த வீடு குடுக்குறாங்க, ஆள் பார்த்து குடுக்குறாங்க, அவ்வளவுதான். அந்த ரோடு கிட்ட தான் தண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. மக்கள் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். ஒருத்தர் செய்வோங்கிறதுல தான் இருக்கிற வழியே ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல. எந்த பீரியடும் யாரும் பின்னாடி வந்து தொகுதியை பாக்குறது கிடையாது. ஓட்டு வாங்குறதோட ஏரி உடச்சிக்கிட்டு கிழக்க போயிடும். அந்த பாதை திறந்து கிடக்குது. மண்ணு வெட்டுறதுக்கு உள்ள கரையை உடைச்சிட்டு உள்ள போடணும், அது திறந்து கிடக்கு. ஒரு மதுவே உடஞ்சி போயிருக்கு. ரெண்டு பக்கமும் ஏரி, நடுப்புல போக்குவரத்து பாதை. அதுல அந்த ஏரி ஃபுல்லாச்சுன்னாக்கா அடுத்த ஏரிக்கு போறதுக்காக நடுப்புல ஒரு பாலம் போட்டிருந்தோம். அதுவும் இது மாதிரி மண் அடிச்சதுலதான் டிராக்டர் படத்துல உட்காந்து போச்சு. கோர்ட்டுக்கு போற வழியில இப்ப 10 நாளா நீ நேரம் வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த உடப்ப அடைச்சியும் நிக்கல. யாரும் பின்னாடி வந்து தொகுதியை பாக்குறது கிடையாது. ஓட்டு வாங்குறதோட சரிதான். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை சுயேட்சை வேட்பாளரா ஒரு ஆள் நம்ம வரும்போது சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரைட்டு, சரி சொல்லுவோம். கண்டிப்பாங்க, அது போதும் ஐயா. ரைட், ரொம்ப நன்றிங்க ஐயா.